உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இவர்தான் நம்ம பல்லவி ஹோட்டல் ஓனர். ஓ, வணக்கங்க. உட்காருங்க. பாரதி, இவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வா. இல்லங்க, வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். புரோக்கர் எல்லா விவரமும் சொன்னாரா? எல்லாம் தெரியும் மனோ. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துல என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லாம தான் இருந்தேன். உங்க அக்காவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணம் அப்படியே மாறிடுச்சு. அதான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பொண்ணு கேட்க வந்திருக்கோம். குழந்தைங்களை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். எனக்கு அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்களுக்கு சொந்தமா ஹோட்டல் இருக்குது. 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம். இவன் எங்களுக்கு ஒரே பையன். இவனுக்கு ஒரு அக்கா இருக்கா. அவளும் அவ புருஷனும் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இனிமே நீதாம்மா எங்களுக்கு மகளா இருக்கணும். உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா திடீர்னு நீங்க எல்லாம் வந்ததால என் பொண்ணு கொஞ்சம் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு இன்னொரு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உங்களை மட்டும் இல்ல, நான் யாரையுமே இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கை என் குழந்தைங்களுக்காக மட்டும்தான். என் தம்பி என் மேல இருக்கிற அக்கறையில உங்களை வர சொல்லியிருப்பான். சோ அவனுக்காகவும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா மன்னிப்பு கிணிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? என் பையன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதான் பொண்ணு கேட்டு வந்தோம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாமா? இருந்தாலும் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு. நாங்க வேணா கொஞ்ச நாள் வெயிட் பண்றோம். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவே யோசிச்சு சொல்லு. போலாமாங்க? போலாம். சரி மனோ, நீங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்க வரோம். சரி, வரங்க. சரி, வரேன் தம்பி. சரிம்மா, வாங்க. வரேங்க. வாங்க. பார்க்க நல்ல குடும்பம் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ண? உன்னதான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? ஏன்னா நீ அக்கா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது ஒரு தம்பியா என்னோட கடமை. நான் ஒன்னும் வாய் வார்த்தைக்காக உன்னை அக்கா அக்கான்னு கூப்பிடல. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.